ஹாய். டைனோசர் வாழ்ந்த காலம் எதுன்னு தெரியுமா உங்களுக்கு? அதுங்க வாழ்ந்த காலத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி அதுங்க உருவான காலத்தை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம டைனோசர் எப்படி வாழ்ந்தது, எப்படி எவாலாச்சு, எப்படி அழிஞ்சது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். மீசோசோயிக் இது சுமாராக 252 மில்லியன் வருஷத்துலேருந்தே 66 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு ஈரா. இதில் டைனோசர் எப்படி எவாலாச்சு, எப்படி உருவாச்சு, எப்படி அழிஞ்சது அப்படின்னு டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. அது 3 பீரியடாக பிரிச்சிருக்காங்க. என்னென்னா ட்ரையாசிக், ஜுராசிக், கிரிட்டேசியஸ். இப்போ வாங்க ஒரு பீரியடாக பார்த்துடலாம். ட்ரையாசிக் பீரியட் இது 252 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு பீரியட். இந்த பீரியடில் தான் இயர்லி டைனோசர், மெரைன் ரெப்டைல்ஸ் அண்ட் மேமல்ஸ்லாம் உருவாச்சு. இந்த ட்ரையாசிக் பீரியடில் தான் பேஞ்சியா, அதாவது எல்லா கான்டினென்ட்டும் ஒரே கான்டினென்ட்டாக இருந்த டைம். இப்போ டைனோசரோட கோல்டன் ஏஜுக்கு போகலாம். ஜுராசிக் பீரியட் இது 201 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு பீரியட். இந்த பீரியட்ல தான் டைனோசர் பீக்கில் இருந்த டைம். இந்த டைம்ல டைனோசர் அதிகமாக டாமினேட் பண்ண பீரியட்னு சொன்னா இதான். அதே டைம்ல மெரைன் ரெப்டைல்ஸ் அண்ட் மேமல்ஸும் படிப்படியா எவால்யூஷன் ஆன டைமும் இதான். இந்த ஜுராசிக் பீரியட்ல எல்லா டைனோசரும் ஒரே மாதிரிலாம் இல்லை. ஒன்று பெருசாகவும் ஒன்று சின்னதாகவும், சிலதெல்லாம் கார்னிவோரஸாகவும் சிலதெல்லாம் ஹெர்பிவோரஸாகவும் இருந்ததுங்க. கார்னிவோரஸ்ல டீரெக்ஸ், ஸ்பைனோசரஸ், ஹெர்பிவோரஸ்ல பிராக்கியோசரஸ், ஸ்டைகோசரஸ் என்ற டைனோசர்களும் வாழ்ந்து வந்தது. அது ஒன்றும் இல்லைங்க, கார்னிவோரஸ்னா மாமிச உண்ணி, ஹெர்பிவோரஸ்னா தாவர உண்ணி. இந்த மாதிரி தொடர்ந்து வாழ்ந்து வந்த டைம்ல தான் இந்த டைனோசர்களோட எண்டே ஸ்டார்ட் ஆகுது. கிரிட்டேசியஸ் பீரியட் இந்த பீரியட்ல தான் டைனோசர்கள்லாம் தொடர்ந்து டாமினேட் செஞ்சு வந்த காலம். அதே சமயத்துல ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ், அதாவது பூக்கும் தாவரங்களும் இந்த சமயத்துல தான் ஸ்பேன் ஆச்சு. சுமார் 66 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது கிரிட்டேசியஸ் முடிவுல பெரிய ஆஸ்ட்ராய்டு தாக்குதல் இடத்துல நடந்தது. இதுல 75% உயிரினங்கள் அழிஞ்சது. அது எப்படின்னா, பெரிய ஆஸ்ட்ராய்டு தாக்குதலுக்கு அப்புறம் இந்த வளிமண்டலம் ஃபுல்லா புகை மூட்டமாச்சு. இந்த புகை மூட்டத்துல சூரிய ஒளி கிடைக்காத பிளான்ட்ஸ் எல்லாமே அழிஞ்சது. இந்த பிளான்ட்ஸ் அழிஞ்சதுனால டைனோசர்களுக்கு தேவையான உணவு கிடைக்காத இந்த ஃபுட் செயின் எல்லாமே இருந்துச்சு. இந்த ஃபுட் செயின் இருந்ததுனால டைனோசர் இனம் எல்லாமே அழிஞ்சது. இதுல 77% உயிரினங்கள் எல்லாமே அழிஞ்சது. இதுல 2 விதமான டைனோசரஸ், அதாவது ஆவியன், நான் ஆவியன். இந்த மாதிரி 2 விதமான டைனோசரஸ்ல ஆவியன் டைனோசரஸ் எல்லாமே பிழைச்சது, நான் ஆவியன் டைனோசரஸ் எல்லாமே அழிஞ்சது. ஆவியன் நான் ஆவியன்னா ஒன்றும் இல்லை. நான் ஆவியன்னா டைனோசரஸ், அப்புறம் தான் டைனோசரஸ் எல்லாமே நான் ஆவியன் சொல்லுவாங்க. ஆவியன் டைனோசர்னா இப்போ இருக்க பறவைகள். இதனால தான் பேர்ட்ஸ் ஆர் லிவிங் டைனோசர்ஸ்ன்னு சொல்றாங்க. இந்த மாஸ் எக்ஸ்டிங்ஷன் ஈவெண்ட்டுக்கு அப்புறம் டைனோசர் இனமே இல்லாமல் போயிடுச்சு. இந்த மாதிரி ஜியாலஜிக்கல் ரிலேட்டடான கண்டென்ட்லாம் உங்களுக்கு தேவைன்னா ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபேமஸான 5 பேரழிவுகளை பற்றி தெரியணும்னா அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தெளிவாக பார்க்கலாம்.